தமிழில் பேசுவோம். தமிழில் வந்து எனக்கு மணி சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இருக்கிற மணி சார் வந்து நீங்கள் வந்து அவரை வச்சு ஒரு ரிசர்ச்சே பண்ணலாம், ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணலாம். ஏன்னா சினிமாவில் வந்து நிறைய கிராஃப்ட் இருக்குது. இப்போ வந்து வெறும் சினிமா ஆர்டிஸ்ட்டு டைலாக் பேசுகிறது மட்டும் கிடையாது. ஒரு சவுண்டு இருக்கும், ஒரு மியூசிக்கில் கதை சொல்லலாம், ஒரு ஒரு சைலண்ட்டில் கதை சொல்லலாம், மிக்சிங்கில் கதை சொல்லலாம். அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த 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 24 கிராஃப்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எல்லாத்தையுமே ஒரு மீடியாவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து நிறைய சாதனை பண்ணியிருக்காரு. சும்மா சாதாரணமாக சொல்லலாம். நீங்கள் வந்து ஊட்டியில் வந்து அவ்வளோ குளிரும். ஊட்டியில் வந்து ரெயின் எஃபெக்ட் எடுத்திருப்பார். ஊட்டியில் ரெயின் எஃபெக்ட்லாம் நிற்கவே முடியாது. நீங்கள் ஊட்டியில் பிறந்தவனே ரெயின் எஃபெக்டில் போய் நிற்க மாட்டான். அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்போ ஒரு பொண்ணு பாட்டு பாடுற மாதிரி எடுத்திருக்காரு. அந்த விஷுவலுக்கு இது நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இது மாதிரி 100 பண்ணியிருக்காரு, நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. நீங்கள் இன்றைக்கி தக் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு சீனை எப்படி ஓப்பன் பண்ணுறாரு, எப்படி முடிக்கிறாருங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் அந்த படத்துலேருந்து கூட கற்றுக்கலாம். எப்படி அழகாக எப்படி பண்ணியிருக்காரு. ஆர்டிஸ்ட் எல்லாம் எப்படி வேலை வாங்கியிருக்காரு. அவங்க எப்படி ஒரே இடத்துல நிற்கும். ஒரு 5 பேர் ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. 5 ஆர்டிஸ்ட்டுக்கு 5 பொசிஷன் சொல்லணும், அவங்க 5 வேலை பார்க்கணும். அதெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது நம்ம நீங்கள் சீரியலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு எல்லாம் 5 பேர் நிற்பாங்க, வரிசையாக 5 பேர் நிற்பாங்க. சார் நான் சீக்கிரம் போகணும் சார் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லிட்டாங்கன்னா அவங்கள கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சுக்குவாங்க. ஏன்னா செப்பரேட்டாக க்ளோஸ்அப் போட்டு அவங்கள மட்டும் முன்னாடி அனுப்புறதுக்கு ரொம்ப ஈஸி மேக்கிங்காக இருக்கும். எல்லோரும் வரிசையாக அங்கங்கே நிற்பாங்க. ஆனால் மணி சார் படத்தில் வந்து ஒரு இன்டோர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்டோரில் வந்து ஒரு நம்ம 5 பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க அங்கே போகிறாங்க, ஒருத்தர் இங்கே போகிறாங்க, இப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணும். அதை எப்படி கேப்சர் பண்ணணுன்றது அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து நான் ரொம்பவே வியந்திருக்கேன். இன்றைக்கி வந்து கமர்ஷியல் டைரக்டர்ஸுங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுற விஷயத்த வந்து மணி சார் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் வந்து எம்ஜிஆர் படத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து ஃபைட்டில் தான் இன்ட்ரடியூஸ் ஆவார். எம்ஜிஆர் ஃபைட்டில் தான் இன்ட்ரடியூஸ் ஆவார். ஆனால் சாங்கில் இன்ட்ரடியூஸ் ஆகிறன்ற பேட்டர்ன் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. அது மணி சாருக்கு அப்புறம் தான் அவர் ஆரம்பித்து விட்டுருப்பார். நீங்கள் சாதாரண ஒரு ஐட்டம் சாங்குன்றதெல்லாம் கூட அவர் தான் ஆரம்பிச்சிருப்பார். அவ்வளோ நீங்கள் ரொம்ப அவரோட படங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சே பண்ணலாம். அந்த வகையில் எனக்கு நிறைய பேர் பிடிச்சிங்க. கேபி சார் பிடிக்கும், சங்கர் சார் கூட பிடிக்கும். நிறைய டைரக்டர்ஸ் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நிறைய படங்களில் எனக்கு பிடிச்சவர்னா மணி சார் சொல்லலாம்.